ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி 30 நிமிடங்களில் கடக்கும். அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்கும் ஆகும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே நமக்கு ஸ்பீடு கண்டுபிடிச்சி அந்த ஸ்பீடை இதால் டிவைட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். இங்கே நமக்கு ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு 90, டைம் எவ்வளவு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம்னா எது எப்படி எடுத்துக்கலாம், 5/2 எடுத்துக்கலாமா? ஏன்னா 2.5 மணி நேரங்க தான் இப்படி ஃபிக்ஸடாக எடுத்துங்க. 2 4 1 5/2 அது இப்படி இருக்கும். இங்கே பின்னங்களை வகுக்கும்போது என்ன அதோட இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 90 2/5 4×5 18 18 36. அப்போ ஸ்பீடு எவ்வளோ 36 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ நம்ம 210 36 வகுக்கணும். 210 36 வகுத்தீங்கன்னா 2000 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 18 இங்கே 105 105 18 வகுக்கணும். 18 5 90, மீதி எவ்வளோ இருக்கும், 90ல் போயிடுச்சுன்னா மீதி 15 இருக்கும். அப்போ இது 5 மணி மாற்றணும். அப்போ என்கிட்ட 60 போட்டிங்கன்னா 6 3 18 5 3 15 1 6 6 5 60. அப்போ எவ்வளவு 50 நிமிடங்கள். இது ஃபார்மலைஸ் பண்ணி இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் பார்ப்போம். இந்த மெத்தடில் எப்படின்னா 90 கிலோமீட்டருக்கு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம்னா என்னது, 2 1/2னா 210 கிலோமீட்டருக்கு எவ்வளவு. அப்போ இதை மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றிங்கன்னா 2 4 1 5/2 இன்ட்டு 210 டிவைடட் பை 90. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 5/2 21. இந்த கீழே உள்ள 9 இங்கே வந்துடும். ஏன்னா இது என்ன பண்ணலாம், 1/9 மேலே போயிடும். இப்போ என்னாகும், 3 9 7 3 21. இது என்னாகும் 5 35/6. 6 வகுக்கும்போது என்னாகும் 5 30. மிச்சம் எவ்வளோ இருக்குது 5/6. இது 5ங்கிறது மணி, இதை நிமிடத்தை மாற்றணும். அப்போ 5 மணி. இது என்னாகும் 5/6 இன்ட்டு 60. ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னாகும் 5 5 50 50 நிமிடம். இது ஒரு மெத்தட். இப்போ எனக்கு ஃபார்முலாவும் தெரியாது, அடுத்த மெத்தடும் தெரியாதுன்னா இந்த மெத்தடை யோசிங்க. 90 கிலோமீட்டருக்கு 2.5 மணி நேரம். 90 கிலோமீட்டருக்கு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம்னு அர்த்தம் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2 மணி நேரத்துக்கு 120, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 30. கூட்டிங்கன்னா என்ன வரும், 150 நிமிஷம். சரிதானா? 90 கிலோமீட்டருக்கு 150 நிமிஷம்னா இப்போ நமக்கு தேவை 210. அப்போ இதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 180 கிலோமீட்டருக்கு என்ன வந்துடும் 300 நிமிஷம். சரிதானா? இது போக நமக்கு ஒரு 30 தேவைப்படுது. அப்போ இது 3ஆல் வகுத்தீங்கன்னா 30 வந்துருமா? இப்போ 3ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டரு. இங்கே அதே மாதிரி 3ஆல் வகுத்தீங்கன்னா இது என்ன ஆகும், 50 நிமிஷம் ஆயிரும். இதை ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு 50 நிமிஷம். 300 நிமிஷங்கிறது என்னது, 5 மணி நேரம். இங்கே வந்துடுது 50 நிமிஷம். இதுதான் ஆன்சர்.